மார்ச் 12ஆம் தேதி ஹரியானா முதல்வர் மனோகர் லால் கட்டார் மற்றும் அவரது அமைச்சரவை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து ஹரியானா அரசியலில் பரபரப்பான சூழல் நிலவி வந்தது. இந்த நிலையில் மற்றொரு பாஜக எம்பியான நயாம் சிங் சைனி தற்போது முதல்வராக பதவியேற்று இருக்கிறார். இதன் பின்னணி என்ன? கடந்த 2019ஆம் ஆண்டு ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. இதில் பாஜக ஜனநாயக ஜனதா கட்சி கூட்டணி தேர்தலுக்கு பின் அமைந்தது. பாஜகவை சேர்ந்த மனோகர் லால் கட்டார் முதல்வராகவும் ஜனநாயக ஜனதா கட்சி தலைவர் துஷ்யந்த் சௌதுலா துணை முதல்வராகவும் இருந்து வந்தனர். மொத்தம் 90 உறுப்பினர்கள் கொண்ட ஹரியானா சட்டப்பேரவைக்கு 2019ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 40 தொகுதிகளை மட்டுமே பாஜக பெற்றிருந்தது. இதனால் 10 இடங்களை பெற்றிருந்த ஜேஜேபி கட்சியுடன் இணைந்து கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்தது. தற்போது அந்த கூட்டணியில்தான் பிளவு ஏற்பட்டுள்ளது. கூட்டணி முறிவுக்கு என்ன காரணம்? மக்களவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் ஆளும் பிஜேபி ஜேஜேபி கூட்டணியில் பிளவு ஏற்பட்டது. குறிப்பாக 10 மக்களவை தொகுதிகள் கொண்ட ஹரியானாவில் கடந்த முறை 10லும் தனித்து நின்று பாஜக வெற்றி பெற்றது. இந்த நிலையில் இம்முறையில் கூட்டணியில் இருக்கும் ஜேஜேபி கட்சி 2 தொகுதிகளை ஒதுக்க கோரிக்கை வைத்தது. ஆனால் பாஜக ஒரு தொகுதியை மட்டுமே ஒதுக்க திட்டமிட்டிருந்தது. இதனால் ஜேஜேபி பின்வாங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ஹரியானா இல்லத்தில் 6 சுயேட்சை எம்எல்ஏக்கள் உட்பட பாஜக எம்எல்ஏக்களுடன் நடந்த கூட்டத்துக்கு பின்னர் கட்டார் ராஜ்பவனுக்கு விரைந்து ஆளுநரிடம் ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்தார். ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ராஜினாமா செய்துள்ளது. அடுத்த முதல்வர் யார்? பாஜகவை சேர்ந்த நயாம் சிங் சைனி ஆட்சி அமைக்க ஒப்புதல் வேண்டி ஆளுநரை சந்தித்தார். இவர் குருஷேஸ்திர தொகுதி எம்பி ஆவார். மேலும் ஹரியானா பாஜகவின் மாநில தலைவர் மற்றும் ஓபிசி சமூகத்தைச் சேர்ந்தவர். கட்டாரை போலவே அவரும் ராஷ்டிரிய ஸ்வயம்சேக் சங்கத்தின் உறுப்பினர் ஆவார். இதனால் இவருக்கு முதல்வர் வாய்ப்பு வழங்கப்பட்டது. மார்ச் 12ஆம் தேதி மாலை ஆளுநர் மாளிகையில் நடந்த விழாவில் நயாப் சைனி ஹரியானாவின் புதிய முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் இன்று ஹரியானா சட்டப்பேரவையில் பாஜக அரசு மீதான பெரும்பான்மையை நிரூபிக்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற சைனி அத்தீர்மானத்தை கொண்டு வந்தார். கடந்த 2022ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏவான குல்தீப் பிசோனை பாஜகவில் இணைந்தார். இதனால் அவரின் சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டது. அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. அதில் அவரின் மகனான பவ்யா பிசோனை பாஜக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதனால் சட்டப்பேரவையில் பாஜக எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 41ஆக இருக்கிறது. இவர்களுடன் சட்டப்பேரவையில் 6 சுயேட்சை எம்எல்ஏக்களின் ஆதரவு பாஜகவுக்கு கிடைத்தது. இதனால் ஆட்சி அமைக்க தேவையான 47 பெரும்பான்மையை பெற்று பாஜக மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. சட்டப்பேரவையில் பேசிய நயாம் சிங் சைனி, நான் எளிமையான குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவன். என் குடும்பத்தில் யாரும் அரசியலில் இல்லை. நான் பாஜகவின் கட்சிக்காரன். இன்று எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பாஜக கட்சியில் மட்டுமே இப்படியான விஷயங்கள் நடக்கும் என்று கூறினார். மனோகர் லால் கட்டார் ராஜினாமா செய்ததன் பின்னணி என்ன? கடந்த 9 ஆண்டுகளாக ஹரியானாவின் முதல்வராக மனோகர் லால் கட்டார் இருந்து வந்தார். கட்டாருக்கு எதிராக முன்வைக்கும் அதிருப்திகளை தவிர்க்க பாஜக முதல்வர் மாற்றம் கொண்டு வந்துள்ளது. குறிப்பாக ஹரியானாவில் வேலையில்லா திண்டாட்டம், விவசாய போராட்டங்களை கையாண்ட விதம் என பாஜக மீது அதிருப்தி நிலவுகிறது. மேலும் அம்மாநிலத்தில் இருக்கும் ஜாட்டின மக்களுக்கு எதிரான நடவடிக்கையை பாஜக கையாண்டதும் பாஜகவுக்கு அந்த மாநிலத்தில் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த மக்களின் வாக்குகளை பெற ஓபிசி வகுப்பை சேர்ந்த நயாப் சிங் சைனி முன்னிறுத்தப்பட்டுள்ளார். எனவே சட்டப்பேரவை நெருங்கும் இந்த சூழலில் முதல்வரை மாற்றும் முடிவை தலைமை எடுத்துள்ளது. அதனால் மனோகர் லால் கட்டார் ராஜினாமா செய்தார். ஹரியானாவின் புதிய முதல்வராக நயாம் சிங் சைனி நியமனம் செய்யப்பட்டதை எதிர்த்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் இன்று பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சைனி ஒரு சிட்டிங் எம்பி. மக்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யாமலேயே அவர் ஹரியானா முதல்வராக ரகசிய உறுதி பிரமாணம் எடுத்துள்ளார். இது அரசியலமைப்பு மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி அச்சட்டங்களை மீறும் செயலாகும் என்று மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிதாக நியமிக்கப்பட்ட முதல்வர் சைனி ஹரியானா சட்டமன்றத்தின் எம்எல்ஏவாக இல்லை என்பதும் பொதுநல வழக்கில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆனால் எம்எல்ஏவாக பதவியில் இல்லாத ஒருவர் முதல்வர் பதவி ஏற்றால் அடுத்த 6 மாதங்களில் அவர் ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவது அவசியம். ஆனால் சைனி தற்போது சிட்டிங் எம்பியாக உள்ளதுதான் சிக்கலாகி இருக்கிறது. அவர் எம்பி பதவி துறந்ததாக எந்த தகவலும் வெளிவராத நிலையில் அவருக்கு எதிராக இப்படி ஒரு வழக்கும் பதியப்பட்டுள்ளது.